Ideal pressure cooker இப்படிக்கு ரோஸ் தொடர்கிறது. வெல்கம் பேக். திஸ் இஸ் ஐடியல் பிரஷர் குக்கர் வழங்கும் இப்படிக்கு ரோஸ். அதிசயங்கள், அபூர்வங்கள், அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அபூர்வத்துல எனக்கு இந்த மாதிரி சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க கிட்ட கேட்போம். செந்தில் முருகன், சொல்லுங்க, உங்களுடைய அபூர்வம் என்ன? 2004 சுனாமி வந்த போதுங்க மேடம், ஒரு 10 நாளா என்னால தூங்கவே முடியல. அப்ப எனக்கு காரணம் என்னன்னு தெரியல. அந்த சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட என்னால கொஞ்சம் ஆசோலேஷன்ல இருந்தேன். திரும்ப வந்து 2 வருஷம் எனக்குள்ளேயே சுயபரிசோதனை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பூகம் அந்த அப்புறமேல கொஞ்ச நாள் கழிச்சு பூகம்பத்தினாலதான் அந்த அறிகுறி வருது அப்படின்னு எனக்குள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் நானே சுயபரிசோதனை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் மனைவி கிட்ட முதல் முறையா சொன்னாங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் நம்பல. அப்புறம் போன வருஷம் 9வது மாசம் 12ஆம் தேதி சுனாமி எச்சரிக்கை விடுறாங்க. நம்ம இந்தோனேசியாவில் சுமத்ரா தீவுல, நம்ம இந்தியாவுக்கும் அந்த சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. ரிக்டர் அளவுல 7.9 அளவுக்கு பூகம்பம். அந்த 12ஆம் தேதி வர சுனாமி எச்சரிக்கை எனக்கு 3ஆம் தேதியில இருந்தே தெரியுது. என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி தோணும்? அது கடலுக்குள்ள வர பூகம்பத்தும் போது கையில இந்த இடத்துல உள்ளங்கையில 2 கையிலும் தெரியுதுங்க மேடம். கால்ல என்ன தெரியும்? என்ன நடக்கும்? ஒரு உள்ளுக்குள்ள ஊறுற மாதிரி. ஆனா வந்து எந்த மார்க்கும் இருக்காது, எந்த ஒரு வடுவோ எதுவும் இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப படபடன்னு இருக்கும். உடம்பு கொஞ்சம் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் டைட் ஆயிரும். இல்ல சும்மா கூட வந்திருக்கலாமே உங்களுக்கு? இல்ல மத்த நாள்ல நல்லா இருக்கணுங்களா? இப்ப அது அந்த கோளாறுன்னு சொல்ல முடியாது. மத்த நாள்ல அந்த அறிகுறி இல்ல, மனசு படபடப்பு இல்ல. அந்த மாதிரி எத்தனை முறை வந்திருக்கு? அது இந்த பெருசா நடக்க போறதெல்லாம் இந்த சீனால வந்த பூகம்பம் தேதி போதெல்லாம் 3ஆம் தேதியில இருந்து எனக்கு 12ஆம் தேதி வருதுங்க. 12ஆம் தேதி பூகம்பம் வருது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கே மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன் பேராசிரியருக்கு. ஒரு இதுல பூகம்ப ஆராய்ச்சியாளராக இருக்காங்க டாக்டர் குமாரசாமின்னு சொல்லி, அவருக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஏரியா தெரியுதான்னு தம்பி அப்படின்னாரு. ஏரியா தெரியலங்க, ஆனா பெருசா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. ஏரியா தெரியலன்னா வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாதுப்பா, அந்த ஏரியாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. சோ உங்க உடல்ல இந்த மாதிரி ஒரு கையில ஒரு அரிப்பு, உடல்ல ஒரு இறுக்கம் ஏற்படுதுன்னா உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பூகம்பம், இந்த 7 புள்ளிக்கு மேல வர்றது இந்த அறிகுறி தெரியுதுங்க. சரி, உங்களுக்கு வந்து இந்த குஜராத் பூகம்பம் அது ஏற்படும் போது உங்களுக்கு அறிகுறி தோணுச்சா? அப்ப வந்து அறிகுறி தெரிஞ்சுங்க மேடம். அதை என்னால வந்து அப்ப சொல்ல முடியல, சின்ன வயசு, அதை பத்தி நினைக்கல நான். அப்ப வந்து ஆனா தெரிஞ்சது. மகாராஷ்டிரால லாத்தூர்ல நடக்கும்போது அதுவும் தெரிஞ்சுங்க மேடம். அப்ப வந்து நான் வெளியவே சொல்லல, என்னமோ இருக்குன்னு இருந்தேன். சுனாமி போதுதான் பிரிக்க கத்துக்கிட்டேன். தெரிஞ்ச உடனே நீங்க என்ன செய்வீங்க? தெரிஞ்ச உடனே நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க மேடம். இப்போ என்னோட இது வந்து மெயின் பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இல்ல இதெல்லாம் வந்து நீங்க இமீடியட்டா உங்க வீட்டுல நீங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க அம்மா இல்ல உங்க வைஃப்? ஃபர்ஸ்ட் வந்து நம்பலங்க மேடம். அதுக்கப்புறமேலு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நியூஸ் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா, ரிக்டர் அளவுல 6 வந்திருக்கு, 7 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போனா எனக்கு ஒய்ஃபு எங்க அம்மா எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க மேடம். அதனால அந்த தொந்தரவு எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு இல்ல, வெளி வட்டாரத்துல நகைச்சுவை பண்ணிருக்காங்க. பூகம்பத்தோட அறிகுறி தான் அப்படிங்கறது நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? தூக்கம் 10 நாளா என்னால தூங்க முடியல. இது வரைக்கும் 80% நடந்திருக்கு. அது ஆழ்மன ரீதியா. உடல் ரீதியா வர்றதுல நடக்காம விட்டதே இல்லை இது வரைக்கும். Thank you so much. I want to ask a question to the audience here. நீங்க சொல்லுங்க ராஜ், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பாராநார்மல்னு சொல்றோம். இயற்கைக்கு மாறானது அல்லது இயற்கையை ஒட்டிய ஒரு நிகழ்ச்சியாக. இப்ப அது மாதிரி பறவைகளுக்கெல்லாம் முன்கூட்டி தெரியுதுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். சொல்ற மாதிரி 3 நாட்களுக்கு முன்னாடியே இது மாதிரியான அறிகுறிகளை கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரியான ஒரு அரிப்பு ஏற்படுது, தன்னை உடலும் உள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது அடுத்த ஒரு சுனாமி ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஒரு கோயின்சிடென்ஸா அதை நினைச்சிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணிருக்கிறாரு. அதனால பிற்பாடு வருதுன்னா அது ஏதோ வரப்போகுதுங்கிற மாதிரி உணர்வு ஏற்படுது. இந்த உணர்வுகள் இருக்கலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்றோம். நம்மளுடைய 5 புலன்களுக்கு அப்பால் சில உணர்வுகள் ஏற்படலாம். அது மாதிரியான உணர்வுகள் ஏற்படலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உணர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அது நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமா அதை அளவிட்டு பார்க்கணும். இது வந்து அந்த விஞ்ஞானத்திற்கு ஒரு புறம்பான ஒரு செய்தி தான் இது. நீங்க சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இது வந்து விலங்குகள், பறவைகள் மற்றும் மனிதர்களுக்கு உண்மையாவே இருக்க சான்ஸ் இருக்கா? அத டெலிகைனசிஸ்னு சொல்றோம், டெலிபதின்னு சொல்றோம், கிளேர்வைன்ஸ்னு சொல்றோம். இது மாதிரி சொல்லும்போது சில குறிப்பிட்ட ஒரு இதுல வச்சு இப்ப நம்ம மனிதர்களிடத்துல ஆராய்ச்சி பண்ணும் பொழுது
ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல சூழ்நிலைகள் தான் அது மாதிரி ஏற்படுது. ஆனா விலங்குகளுக்கு அது மாதிரியான உணர்வுகள் இருக்குது. இப்போ சில ஆராய்ச்சிகள்ல டால்பினை பயன்படுத்தி எதிரி நாட்டு சப்மரீன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, ரஷ்யர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது விலங்குகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு குதிரை யூஸ் பண்றதா கூட கேள்விப்பட்டிருக்கோம். குதிரைகளை இது மாதிரி ஏன்னா அவங்களிட அரிய ஏதோ உணர்வுகள் இருக்குது. இந்த மாதிரி போது வந்து இவங்கெல்லாம் பேசும்போது உளவியல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால, சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், அதாவது மன ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ எதுவுமே டிஃப்ரெண்டா நடக்க மாட்டேங்குதுன்னு. எவ்ரிதிங் இஸ் நார்மல் வித் தெம். அதனாலதான் இவங்க சொல்லும் போது கூட அதை எடுத்துக்கிற மனப்பான்மை எங்களுக்கு இல்ல. we are not able to believe them. இவங்க 4 பேர்ல இருந்து எத்தனை பேர் போய் டாக்டர் கிட்ட பாத்துருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த கனவு வருது, இது நடக்குதுன்னு. இப்ப முதல்ல அவர் சொன்னாரு, எனக்கு வந்து கனவு வருது அண்ட் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு எனக்கு தோணுது. அது ஏன் தற்செயலா இருக்க கூடாது? அடுத்து நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சோ பிசிக்கலி எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது இல்ல, உங்களுக்கு கூஸ் பிளஸ் வருது, டைட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்க. அதையே நீங்க கண்டிப்பா ஒரு சுனாமியோடயோ இல்ல ஒரு எர்த்குவேக்கோடயோ லிங்க் பண்ணி பாக்குறீங்க? எனக்கும் அது மாதிரிலாம் ஆசை இல்லை, தூங்காம இருக்கணும், மற்ற மாதிரி இது மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பேர் வாங்கணும்லாம் ஆசை இல்லை. எனக்கும் வந்து நிம்மதியா இருக்கணும் தான் எண்ணம். இது மாதிரி இருக்கிறது கரெக்டா இருக்கு, அது ஒரு 100%ல 100 கரெக்டா இருக்குங்க. மற்ற நேரத்துலனா எனக்கு அதை பத்தி நான் ஃபீலிங்கே கிடையாது. இப்போ ரிக்டர் அளவுல 7 புள்ளிக்கு மேல இருக்குன்னா என்னால நிக்கவே முடியாது. உங்களுக்கு அடுத்த முறை இந்த மாதிரி இருக்கும், நீங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த கூஸ் ஃபிளஷா அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது முதல்ல நீங்க ரோஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்றேன். சரிங்க மேடம். ஓகேவா? அபூர்வ சக்திகள் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. ஓகே, இப்போ இவங்க சொல்றதெல்லாம் நீங்க போயின்றீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. மத்தவங்களுக்கு இதே மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நீங்க பேசிருக்கீங்களா? மத்தவங்களோட ஏதாவது ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா யாராவது? நீங்க நான் வந்து யூஸ்வலா என்னோட ப்ரெஸ்ல வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. எல்லாருக்குமே என்னுடைய கனவுகளை பத்தி டெய்லி நான் என் ஒய்ஃப்ட சொல்றேனோ இல்லையோ என்னோட ப்ரெஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு சொல்லிடுவேன். சொல்லிட்டு நான் வாட்டி என்னோட ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணிடுவேன். இது மாதிரி அவருடைய கனவுகள்ல EEG-ல நம்ம அது மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதா, மூளை மின்ன அலைகள்ல மாற்றம் ஏற்படுதான்னு பார்க்கலாம். சோ நீங்க எல்லாம் போய் அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரோ என்சோஃபோலோகிராஃப், அதுக்கு பேர் EEG. அது என்னோட பிரெயின்ல ஃபுல்லா வயர்லாம் என்னோட மண்டையில மாட்டி ஃபுல்லா ஒரு 1/2 an hour ஒரு 1 hour வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க. அதோட ரிப்போர்ட் கூட வச்சிருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து நார்மல், டாக்டருடைய சஜஷன் நார்மல். நான் ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட மதுரையில காட்டியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு இது ரெகுலர் லைஃபை பாதிக்கல, பட் வேண்டாம் பீஸ்ஃபுல், அதாவது அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை. அது ஒண்ணு மட்டும்தான். இப்போ எல்லாரும் படுத்த உடனே அப்படி 10 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க, எனக்கு அப்படி தூக்கம் இருக்காது. ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ஸ், REM சொன்னாரு சார், ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ஸ் ஸ்லீப், அதுதான் எனக்கு இருக்கும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா தூங்கணுமேனு ஒரு ஆசை. நல்லா தூங்குறவங்கள பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். அதுபோக வந்து இதெல்லாம் நீங்க ஏன் எதுவும் அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டாங்க. இன்டர்நேஷனல் ட்ரீமர்ஸ் அசோசியேஷன் யூஎஸ்ல ஒண்ணு இருக்கு. அதுல வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா ஒரு மாசம் $40 கட்டுங்க கிரெடிட் கார்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னால போக வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். வெப்சைட்ல இது சம்பந்தமா எல்லா ரிசல்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரீமை பத்தி, ஸ்லீப்பை பத்தி எடுத்திருக்கேன். அண்ட் டாக்டர் ராஜ்மோகன் சொல்றாரு இதுக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் பேசிஸ் இருக்கு, இவங்க இன்னும் நிறைய இது ரிசர்ச் பண்ணா இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த சக்திகள் இருக்கா அப்படிங்கறதுலாம் தெரிய வரும் அப்படிங்கிறது அவரோட சஜஷனா இருக்கு. நீங்களும் குழம்பி போயிருப்பீங்க இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஸ்டே டியூன், பிகாஸ் நான் ஆஃப்டர் த பிரேக் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நபரை வச்சிருக்கேன். அவரை பார்த்து நீங்க இன்னும் பிரமிச்சு போயிடுவீங்க. ஸ்டே டியூன் ஆன் ஐடியல் பிரஷர் குக்கர் வழங்கும் இப்படிக்கு ரோஸ்.